நீங்க இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? சில பேர் எப்பவுமே ஜாலியாவே இருக்க மாட்டாங்க. ப்ராப்ளம் அவங்க கேரக்டர்ல இல்ல. இந்த மாதிரி ஆட்கள் தினமும் சாங் கேட்பாங்க, ஆனா 2 செகண்ட்ல ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆப் ஓபன் பண்ணுவாங்க, ஆனா 10 செகண்ட்ல க்ளோஸ் பண்ணுவாங்க. இவங்க படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனா மார்னிங் எழுந்த உடனே ரெஸ்ட் எடுக்காத மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது சேட்னு சொல்ல முடியாது, ஹாப்பின்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் பிளாங்கா இருப்பாங்க. சைக்காலஜி கால் திஸ் ஹனிடோனியா. அது என்னன்னா, இவங்க ஜாலியை தேடாம ஒண்ணும் இல்ல, ஜாலியா ஃபீல் பண்ற சிஸ்டம் வந்துட்டு டிஸ்ரெகுலேட்டா இருக்கும். நியூரோசைன்ஸ் சொல்றாங்க இது மோஸ்ட்லி டோபமைன் ஆக்டிவிட்டியோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த டோபமைன்ல தான் இவங்க மோட்டிவேஷன் பிளஷரையும் ஹேண்டில் பண்ணும். கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸையும் பர்ன் அவுட்டையும் இல்ல எமோஷனல் ஓவர்லோட் வந்தா பிரைன்ல இருக்க சென்சிட்டிவ் கம்மியாகும். ஸோ அதனால இவங்க ஜாலியா இருக்கிறது விட்டு போல, ஆனா இவங்க ஆக்சஸ் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் சில பேர் வந்து ஸ்ட்ராங் எமோஷன் தேட ஆரம்பிப்பாங்க. அதனால தான் இவங்க லேட் நைட்ல இருந்துக்கிறதும், சடனா ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இம்பல்சிவ் டிசிஷன் எடுப்பாங்க. கேஆஸ் வேணும்னு இல்ல, ஸ்ட்ராங்கா ஏதாவது ஃபீல் பண்ண வேணும்னு. ஏன்னா இவங்களுக்கு நம்னஸை விட பெயின் கூட ரியலா ஃபீல் ஆகும். ஸோ இவங்க லேசி இல்ல, இவங்க வீக்கான ஆள் இல்ல, இவங்க பிரைன் எப்பவுமே ஓவர்லோட்ல இருக்கும். டயர்டா இருக்கிற பிரைனுக்கு வந்து ஜாலியா இருக்கிற விஷயம் அக்சஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா ரெக்கவர் ஆகிறது பாசிபிள் தான். ஸோ உங்க லைஃப்ல இப்படி யாராவது இருக்காங்கன்னா அவங்க புரோக்கன் இல்ல, அவங்க பிரைன் கொஞ்சம் ரெஸ்ட் தேடுது. This is day 148 of my 365 challenge. Follow me for more raw real stories.